20 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க சிறப்பு திட்டம். சென்னையில் மட்டும் 12 சிறுவட்ட அலுவலகம் அமைக்கப்படும் என மானிய கோரிக்கைகள் அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு அனைவருக்குமே பட்டா வழங்குகிற ஒரு வரலாறு நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவருடைய தலைமையில் நடைபெறும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 20 ஆண்டுகளில் 8 முறை மட்டுமே உரிய நேரத்தில் மேட்டூர் அணை திறக்கப்பட்டதாக அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு. அணையின் நீர்மட்டம் 90 அடியை தாண்டினால் மட்டுமே பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படும் என அறிவிப்பு. மருத்துவத்துறையில் புதிதாக 115 அறிவிப்புகளை வெளியிட்டார் அமைச்சர் அருண்ராஜ். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், நடவடிக்கை எடுக்கப்படும், காலியாக உள்ள 2500 செவிலியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படும் என அமைச்சர் உறுதி. ஊழல் குறித்த ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் பேச்சால் சட்டப்பேரவையில் அமளி. ஊழல் குறித்த அனைத்து வாதங்களும் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அறிவிப்பு. 1 லட்சம் ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றாலும் 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாய் வரை கடன் தள்ளுபடி. 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். சட்டப்பேரவையில் வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் முன்னாள் முதல்வர் என்று குறிப்பிடாமல் கருணாநிதியின் பெயரை நேரடியாக சுட்டிக்காட்டி பேச்சு. திமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் முதலமைச்சர் விஜய் உறுப்பினர் சார்பாக பேரவையில் மன்னிப்பு கோரினார். உங்க தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறுதான். அவர் சார்பா நான் சாரி கேட்டேன். முதலமைச்சர் பேரவைக்குள் வரும்போது அனைவரும் எழுந்து நிற்க வேண்டுமா? பேரவையில் மீண்டும் விவாதம். உறுப்பினர்கள் எழுந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என விவாதத்தை முடித்து வைத்த சபாநாயகர் பிரபாகர். முதலமைச்சர் வருகிற போது, எதிர்க்கட்சியர் வருகிற போது எழுந்து நின்று மரியாதை தெரிவிக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. ஆனால் அப்படி தெரிவிப்பது என்பது தமிழுடைய பண்பாடு, நம்முடைய பாரம்பரியம். அவரோடு கொடுக்க வேண்டிய மரியாதையை தங்கள் மனதிற்கு ஏற்ப அவர் கொடுப்பது அவருடைய உரிமை. அதன்படி செய்து கொள்ளலாம். தாவேக் அரசு ஆட்சிக்கு வந்து 100 நாட்களில் என்ன சாதனையும் இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் தாக்கு. கர்நாடகத்தில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கடும் கண்டனம். உச்சபட்ச தண்டனை வழங்க தமிழக முதலமைச்சர் விஜய் அழுத்தம் தர வேண்டும் என பிரேமலதா, விஜயகாந்த் வலியுறுத்தல். கர்நாடகாவில் நேற்று 3 தமிழர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். வனத்துறையை சார்ந்த அந்த அதிகாரிகள் 3 தமிழர்களை கொலை செய்திருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் கிடையாது, அந்த 3 நம்ம தமிழர்களை கொலை செய்தவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையை கர்நாடக அரசு தரணும். அதற்கு நமது முதல்வர் அவர்களும் ஸ்ட்ராங் டிசிஷன் எடுத்து அந்த அமைச்சருக்கு, அந்த முதலமைச்சருக்கும் சரி மத்திய அரசுக்கும் அந்த நிபந்தனையை வைக்கணும். அதிமுக எம்எல்ஏக்களின் ராஜினாமா ஏற்றது சட்டப்படி செல்லுபடியானதுதான், எந்த சட்டவிரோதமும் இல்லை. அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தொடர்ந்த வழக்கில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் பதில் மனு தாக்கல். புதுச்சேரியில் அரசு கல்லூரிகளில் காலை உணவு திட்டம் விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. கல்லூரி மாணவர்களுக்கு இலவச பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பேச்சு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த கல்லூரியில பழைய அலுமினி யாரெல்லாம் அந்த கல்லூரியில முன்னால படிச்சாங்களோ அவங்க தான் இன்னைக்கு அவங்களுக்கு காலை டிஃபனுக்கோ மற்றதுக்கோ அவங்க எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி இன்னைக்கு அவங்களுக்கு அந்த உணவு கொடுக்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது.
இதை அரசாங்கமே ஏற்று செய்ய வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. வெகு விரைவாக அதுவும் நம்முடைய அரசாங்கமே செய்வதற்கு இன்றைக்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். பாஜகவின் தேசிய செயலாளராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த வெங்கடேசன் நியமனம். பாஜக தேசிய மகளிரணி தலைவர் பொறுப்பிலிருந்து வானதி சீனிவாசன் விடுவிப்பு. தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்காதது ஏன் என கர்நாடகாவுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. கடவுள் தந்த மழை நீரை முழுமையாக தேக்கி வைக்க முடியாது என்பதால் திறந்து விட்டுள்ளீர்கள் என நீதிபதிகள் கருத்து. காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவை கடைபிடிக்க வேண்டும் என கர்நாடகாவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. திறக்கப்பட்ட தண்ணீர் விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணை அடுத்த திங்கட்கிழமைக்கு ஒத்திவைப்பு. பதிவுத்துறையில் இணைய வழியில் ஆவணப்பதிவை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். பத்திரப்பதிவு உள்ளிட்ட நடைமுறையை எளிமையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் மேற்கொள்ள அரசு நடவடிக்கை. தஞ்சாவூரில் இளைஞரை கன்னத்தில் அறைந்த எஸ்ஐ கன்னத்தில் திருப்பி பலார்விட்ட இளைஞர் குண்டுகட்டாக கைது. போலீசுடன் வாக்குவாதம் செய்தபோது மோதல் வெடித்த நிலையில் காட்சிகள் வைரல். சென்னையில் இன்றும் நாளையும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழைக்கு வாய்ப்பு. லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். வடவுள் தமிழகத்தில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தில் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் கணிப்பு. கொடைக்கானலில் 1 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய மழை. மழையில் நடந்தபடியே மகிழ்ச்சியாக வீடுகளுக்கு சென்ற பள்ளி சிறுமிகள். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 12,174 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 82.13 அடியாகவும் நீர் இருப்பு 44.112 டிஎம்சியாகவும் உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் தரவைகுளம் கடலில் தொடரும் சோகம். மேலும் ஒரு மீனவர் கடலில் மாயம். 3 விசைப்படகுகளுடன் தேடும் பணி தீவிரம். ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர் மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் சாலை சேதம். ஜம்மு ஸ்ரீநகர் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதி. கர்நாடக மாநிலம் பிதர் மாவட்டத்தில் ஓட்டுநர் கட்டுப்பாட்டு இழந்து கால்வாய்க்கு புகுந்த அரசு பேருந்து. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் இல்லை. பயணிகள் சிறு காயங்களுடன் மீட்பு. டெஸ்ட் கிரிக்கெட்டில் 4000 ரன்கள் மற்றும் 350 விக்கெட்டுகளை வீழ்த்தி 4வது வீரர் என்ற சாதனையை படைத்தார் ரவீந்திர ஜடேஜா. கபில் தேவ், இயன் போத்தம், டேனியல் வெற்றிக்கு அடுத்த இடத்தில் ஜடேஜா இடம் பிடித்து அசத்தல்.